அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஒரு அட்வான்ஸ் சீரீஸ் இது. இந்த கிளாஸில் நாம் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இன்னொரு டாபிக், லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூனிட் 1 பார்த்தோம். சோஷியாலஜினா எப்படி, அது ஒரு டிசிப்ளினாக எப்படி எமர்ஜ் ஆச்சு, அதை குறித்துலாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் நாம் சோஷியாலஜி அண்டு அதர் சோஷியல் சயின்சஸ், இப்போ சோஷியாலஜி இருக்குது, சோஷியாலஜி மாதிரியே மற்ற சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, சோஷியல் சயின்ஸு சொல்கிறேன். சோஷியாலஜி அப்படிங்கிறது சமூகத்தை சார்ந்து படிக்கிறது, சமூகத்தை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. இதே போல் சமூகத்தை பற்றி படிக்கக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஷியாலஜிக்கும் மற்ற சோஷியல் சயின்ஸஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு பிஏ தமிழ் எடுத்துக்கோங்க. இப்போ பிஏ தமிழுக்கும் பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் கேட்டார், பிஏ தமிழுக்கும் பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கும் என்ன முன்ன சம்மந்தம்னு கேட்டார். ஸோ அதுபோல் சோஷியாலஜியும் சமூகத்தை பற்றி படிக்கிறது தான். ஸோ அது சார்ந்து மீதி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியும் சமூகத்தை பற்றி படிக்கிறது தான், பொலிட்டிக்கல் சயின்ஸும் சமூகத்தை பற்றி படிக்கிறது தான், ஆந்த்ரோபாலஜியும் சமூகத்தை பற்றி படிக்கிறது தான். ஸோ இப்படி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் சோஷியாலஜிக்கு என்ன வித்தியாசம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சோஷியாலஜி ஷேர்ஸ் அ லாட் ஆஃப் வித் அதர் சோஷியல் சயின்சஸ். அதாவது சோஷியாலஜி என்ன பண்ணுன்னா மற்ற சோஷியல் சயின்ஸஸோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுது. பட் இட் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் டிஸ்டிங்க்ட் அப்ரோச் அண்ட் ஸ்கோப். இதில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் மற்றதுலையும் இருக்குது, அதோட ஷேர் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு தனித்துவமான ஒரு அப்ரோச் இருக்குது, ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். முதல்ல ஹிஸ்ட்ரி வந்து சோஷியாலஜி பற்றி படிக்கிறது தான், சொசைட்டி பற்றி படிக்கிறது தான். என்ன, கடந்த கால சொசைட்டியை பற்றி படிப்போம். ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டைம் பவுண்ட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம். இப்போது நேற்று நடந்தது ஒரு ஹிஸ்ட்ரி, நேற்று நடந்தது ஒரு ஹிஸ்ட்ரி, நாளைக்கு நடக்க போகுது ஹிஸ்ட்ரியா கிடையாது. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் படிக்கிறதுக்கு பேர் தான் சோஷியாலஜி. பாஸ்ட் சொசைட்டி பற்றி படிக்கிறது ஹிஸ்ட்ரி, கரண்ட் சொசைட்டியை பற்றி படித்தா அது சோஷியாலஜிங்க. கரண்ட் சொசைட்டி பற்றி படித்தா சோஷியாலஜி. அதே வந்து பாஸ்ட்டை பற்றி படித்தாலும் அது சோஷியாலஜி, ஃப்யூச்சரை பற்றி படித்தாலும் அது சோஷியாலஜி. ஆனால் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கடந்த காலத்தை மட்டும் பற்றி படிக்கிறது பேர் தான் ஹிஸ்ட்ரி. ஸோ பாருங்கள், இந்த சோஷியாலஜியானது கடந்த காலத்தை பற்றி படிக்கிறதா, அதே தானே ஹிஸ்ட்ரி. அங்கே ஒரு லிங்க் ஷேர் பண்ணுதா, ஹிஸ்ட்ரியும் கடந்த காலத்தை பற்றி படிக்கும், சோஷியாலஜியும் கடந்த காலத்தை பற்றி படிக்கும், ரெண்டும் சிமிலர் ஆகுதா. ஆனால் கம்பேர் டு ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜிக்கு ஒரு வைடரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கடந்த காலத்தை பற்றியும் படிக்கும், நிகழ்காலத்தை பற்றியும் படிக்கும், எதிர்காலத்தை பற்றியும் படிக்கும். ஃப்யூச்சரில் சொசைட்டி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சோஷியாலஜியில் படிக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரி அது மாதிரி படிக்க முடியுமா? அதுதான் சொல்கிறாங்க. ஸ்டடிஸ் த பேட்டர்ன் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்டு இன்ஸ்டிடியூஷன் இன் அ ஜென்ரல் அனலிட்டிக்கல் வே. அதாவது சோஷியல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை, இன்ஸ்டிடியூஷன்ஸை, இதை வந்து படிக்கும். கடந்த காலத்தில் எப்படி மக்கள் இருந்தாங்க, இப்போ எப்படி எம்எஜ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது படிக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை அது படிக்கும். குடும்பங்கள் எப்படி இருந்தது, நகர அமைப்பு எப்படி இருந்ததுன்றதெல்லாம் சோஷியாலஜியில் படிப்போம். ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவோம்னா ஈவெண்ட்ஸை படிப்போம். ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவோம், ஸ்டடீஸ் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ். கரெக்டாக இல்லையா? முதலாம் பானிபட் போர் நடந்தது, இரண்டாம் பானிபட் போர் நடந்தது, மூன்றாம் பானிபட் போர் நடந்தது, இப்படி குரோனாலஜிக்கலான ஆர்டரை படிப்போம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் இந்த படிப்போம். நீங்கள் பாருங்கள், சோஷியாலஜியில் நிறைய ஈவெண்ட்ஸ் தான் படிப்போம். குப்தர்களுக்கு அப்புறம் அதன் பிறகு நம்ம ஏரியாவில் பார்க்கும்பொழுது பல்லவர்கள் இருந்தாங்க, சோழர்கள் இருந்தாங்க, அதன் பிறகு விஜயநகர பேரரசு வந்துச்சு, அதன் பிறகு இந்த பாளையக்காரர்கள் வந்தாங்க, அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஈவெண்ட்ஸை படிக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில். அதன் பிறகு லுக்ஸ் ஃபார் ரிக்கரிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சொசைட்டி. ரிக்கரிங் பேட்டர்ன்னா ஒரே மாதிரியான அமைப்பு, ஒரே மாதிரியான அந்த விஷயம் திரும்ப நடக்குதா, அதுதான் வந்து ரிக்கரிங் பேட்டர்ன். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அது எங்கே நடக்குதா, இந்த மாதிரி ரிக்கரிங் பேட்டர்னை சொசைட்டியில் கூடிய ட்ரெண்ட்ஸை வந்து இது அனலைஸ் பண்ணணும். இது எப்படி ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ சோஷியாலஜியில் நம்ம எடுத்துக்கோங்களேன், இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டமை இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பயன்படுத்திருந்தாங்க, அதே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சோஷியாலஜியில் படிப்போம். ஆனால் ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணோம், ஒரு மெயினான ஒரு ஃபோக்கஸான ஈவெண்ட்டை படிப்போம். துருக்கியர்கள் எப்படி படையெடுத்து வந்தாங்க, முதலாம் பானிபட் போரில் என்ன நடந்தது, அவுரங்கசீப் காலத்தில் என்ன நடந்தது, இது மாதிரி யூனிக்கான விஷயங்கள் இதில் படிப்போம்.
ஸோ எக்ஸாம்ஸ்லாம் படிக்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சோஷியாலஜி ஸ்டடீஸ் கேஸ்ட் சிஸ்டம் இன் ஜென்ரல். கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் எப்படி பொதுவாக இருக்குது அப்படிங்கிறது இதை படிப்போம். ஆனால் ஹிஸ்ட்ரி மே ஸ்டடி கேஸ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா டியூரிங் த குப்தா பீரியட். எல்லா காலகட்டத்திலையும் கேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு பேர் சோஷியாலஜி. குப்தா பீரியடில் கேஸ்ட் எப்படி இருந்தது படிக்கிறதுக்கு பேர் ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான். ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறணும் இல்லை ரொம்ப வளவலான்னு பேசுகிறேன்னு தெரியல. ஸோ இதாக இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். சரியா? சரி, இது ரெண்டுத்துக்கு இடையில கனெக்ஷன் என்ன? சோஷியாலஜிக்கு ஹிஸ்ட்ரிக்கு கனெக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது கனெக்ஷன் சோஷியாலஜி யூசஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் ப்ராசஸர். கரெக்டாக இல்லையா? ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா தேவைப்படுது. சோஷியாலஜி நம்ம படிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில் கூடிய டேட்டா தேவைப்படுது. அதை வச்சு தான் நம்ம சோஷியாலஜியை படிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குதா? திங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க? மேக்ஸ் விபர் என்ன சொல்கிறாரு? ஸ்டடி த ப்ரோட்டெஸ்டாண்டிசம் எதிர்ப்புவாதம்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கலி டு எக்ஸ்பிளைன் த கேபிட்டலிசம். இந்த எதிர்ப்புவாதத்தை படிப்பதன் வாயிலாக கேபிட்டலிசத்தை நாம் ஸ்டடி பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதாவது மக்கள் எந்தெந்த காலத்தில் அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத படிப்பதன் வாயிலாக நாம் அது இந்த கேபிட்டலிசத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாரு திங்கர். சரியா? ஸோ மேக்ஸ் இவர் சொல்கிறார். இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி ஒரு சோஷியல் சயின்ஸ். கரெக்டாக இல்லையா? அதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏன் இதை இப்போ நம்ம 10th படிக்கும்போது சமூக அறிவியல்னு ஒன்று இருக்குங்க, பொலிட்டிக்கல் சோஷியல் சயின்ஸுன்னு. அது எல்லாமே இருக்குமா? சோஷியல் சயின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரி இருக்கும். நான் சொல்கிறது 10th லெவலில். அப்புறம் தான் 11th வரப்போ தான் நிறைய பிரிச்சுருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், எக்கனாமிக் அதில் இருக்கும், ஆந்த்ரோபாலஜி அதில் இருக்கும், சைக்காலஜி அதில் இருக்கும். எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் விசஸ் சோஷியாலஜி. இது ரெண்டு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன? ஸ்டடிஸ் த சொசைட்டி ஆஸ் எ ஹோல் இன்க்ளூடிங் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இது சொசைட்டியை முழுவதுமாக படிக்கும். அதில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு அடங்கமாக இருக்கும், அரசியல் கட்சியில் ஒரு அடங்கமாக இருக்கும். ஆனால் இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த சோஷியாலஜிக்குள்ளேயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆனது வந்துடும். ஆனால் இது செப்பரேட்டாக இதை மட்டும் பார்க்கும். கரெக்டாக? இன்க்ளூட்ஸ் இன்ஃபார்மல் பவர். இது வந்து இன்ஃபார்மல் பவரும் இருக்கும். இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவுமே இதுக்குள்ளே வரும். ஆனால் அது அப்படி ஃபார்மல் சிஸ்டம் மட்டும்தான் படிக்கும். பார்லிமெண்ட் படிக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை படிக்கும். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்க மாட்டோம். சோஷியலிஸ்ட் மே ஸ்டடி ஹவு கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டிங். எப்படி வந்து கேஸ்ட் ஆனது ஓட்டிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எலெக்ஷனில் அப்படின்றத படிக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் மே ஸ்டடி எலக்டோரல் சிஸ்டம் அண்ட் லாஸ். எலக்டோரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை தான் அங்கே படிக்கும். ஆனால் இது எப்படி கிடையாது. எங்கே இவங்க இப்போது இந்தியாவில் வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு ஒன்று இருக்குது. இப்படி தான் ஓட்டு போடணுங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தனித்தன்மையை யாருக்கும் ஓட்டு போடுறத வெளியே சொல்லக்கூடாதுன்றது இருக்குது. யாரும் போய் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? நம்ம மேம்போக்காக படிச்சுட்டு போவோம். ஆனால் அதை விட அது டெப்த்தாக போய் உள்ளே போய் படிப்போம். அவ்வளோதாங்க கனெக்ஷன். பொலிட்டிக்கல் சோஷியாலஜி இஸ் ஏ பிரிட்ஜ் டிசிப்ளின். சோஷியாலஜியும் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் ஒன்றா சேர்ந்து பொலிட்டிக்கல் சோஷியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்குதுங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி. ஸோ இதில் கூட கனெக்ஷன். சோஷியாலஜி விசஸ் எக்கனாமிக். எக்கனாமிக் வித்தியாசங்கள் என்ன, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஸ்டடிஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப் இன்க்ளூடிங் த எக்கனாமிக் பிஹேவியர். சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத இது படிக்கும். இப்போது இவன் பணக்காரனானா அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு பணக்காரனாக இருப்பான், அவன் கூட இருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு வசதியானவராக இருப்பாங்க. அவனோட தள்ளி இருக்கிறவங்க ஏழ்மையாக இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார், அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. இது வந்து எக்கனாமிக்கலாக வந்துருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஆனால் இது வந்து எப்படி, ஒன்லி வந்து ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து எக்கனாமிக். இதை மட்டும் தான் அது ஃபோக்கஸ் பண்ணோம். இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பாவர்ட்டி எப்படி இருக்குது, இன்இக்வாலிட்டி எப்படி இருக்குது சொசைட்டியில், இதை பற்றி படிக்கும் சோஷியாலஜி, எக்கனாமிக் பேஸ்டாக. இது வந்து என்ன பண்ணோம், ஒன்லி மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் டு அனலைஸ் த மார்க்கெட். சொசைட்டிலே எத்தனை பேர் வந்து ஏழையாக இருக்காங்க, இவங்களாம் ஏழையாக இருக்கிறாங்க, இவங்களாம் பணக்காராக இருக்காங்க, அப்படி ஒரு மேத்தமெட்டிக்கலாக மட்டும்தான் இது அப்ரோச் பண்ணணும். சோஷியாலஜி ஸ்டடீஸ் ஹவு கிளாஸ் அஃபெக்ட் ஆக்சஸ் டு ஜாப்ஸ். ஒரு கிளாஸ் சிஸ்டம், பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது இந்த ஜாப் ஆக்சஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இதை படிப்போம். எக்கனாமிக் ஸ்டடீஸ் லேபர் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ எக்கனாமிக் என்ன பண்ணுவாங்களாம், லேபர் சப்ளை அண்ட் டிமாண்டை மட்டும்தான் படிப்பாங்க. அதாவது
எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, எவ்வளோ பேர் வேலை இல்லை, இது மாதிரி தான் படிக்குமே தவிர்த்து அது எதனால் வேலை இல்லாமல் போகுது, எதனால் வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எதனால் எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்படி படிக்காது. இது இருக்குது இல்லை, ஒரு டேட்டா பேஸ்டாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இதுக்கு வந்து ரீசன் எது தேடும், அவ்வளோதாங்க இது வித்தியாசம். கார்ல் மார்க்ஸ் கனெக்டட் எக்கனாமி அண்ட் சொசைட்டி த்ரூ ஹிஸ் தியரி ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். கார்ல் மார்க்ஸ் எதுக்கு ஃபேமஸ்? இந்த மாதிரி கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் தான் வந்து ஃபேமஸ். அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிராக தான் அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதன் மூலமாக இந்த எக்கனாமிக் அப்படிங்கிறது சொசைட்டியில் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதனால் அதில் கூடிய அந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்குன்றத கார்ல் மார்க்ஸ் நமக்கு சொல்லியிருப்பார். இது சோஷியாலஜிக்கும் எக்கனாமிக்கில் கூடிய வித்தியாசங்கள். அடுத்தது சோஷியாலஜி விசஸ் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல்னு சொல்லுவாங்க. மானுடவியல் நத்திங் பட் இது என்னென்னா ட்ரைபல் பீப்புளை பற்றி படிக்கிறதுங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சொசைட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது படிக்கும். இது ஆந்த்ரோபாலஜி. சோஷியாலஜி ஸ்டடீஸ் மாடர்ன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ்லேயே சோஷியாலஜி எப்படி உருவாயிருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரியில் மாடர்னிட்டி எமர்ஜ் ஆனதுனால தான் சோஷியாலஜியானது இன்வென்ட் ஆகியிருக்கும். அதுபோல் சோஷியாலஜி அப்படிங்கிறது மாடர்னிட்டியை படிக்கும். ஆனால் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புளை படிக்கும், ப்ரிமிட்டிவ் சொசைட்டியை படிக்கும். இடம்பெயர் வராங்க இல்லையா, அவங்கள பற்றி, நாடோடி மக்களை பற்றி இது படிக்கும். யூசஸ் சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ். சர்வே பயன்படுத்தும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தும். இதெல்லாம் வந்து சோஷியாலஜி யூஸ் பண்ணுறது. இது எப்படியாது யூசஸ் த பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன், எத்னோகிராஃபியை இது யூஸ் பண்ணணும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அருகில் போய் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆந்த்ரோபாலஜின்றது வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் பற்றி படிக்கணுன்றதுனால அவங்க பெரும்பாலும் ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களோட எப்படி கலெக்ஷன் இருக்கும், நமக்கு ஏதாவது டேட்டா இருக்குதா, கிடையாது. அவங்கள பற்றி படிக்கணும்னா அவங்களோட இணைஞ்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் நம்ம படிக்க முடியும். சோஷியாலஜி எமர்ஜ் இன் யூரோப்பில் இது எமர்ஜ் ஆச்சு. ஆந்த்ரோபாலஜி ஆஸ் ரூட்ஸ் இன் கொலோனியல் ஸ்டடீஸ். கலோனியல் பீரியட்லேயே வந்து இந்த ரூட்ஸ் ஆனது இருக்குது அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். யூரோப்பில் மட்டும்தான் இதுவாச்சு. ஸோ கலோனியல் ஸ்டடீஸ் எங்கெங்கெல்லாம் இந்த காலனி ஆதிக்கம் இருந்ததோ அங்கெல்லாம் இந்த ஆந்த்ரோபாலஜியானது அதோடைய ரூட்ஸ் ஆனது இருக்குன்றதை படிக்கிறோம். இது ரெண்டு என்ன வித்தியாசம் சம்மந்தம்னு பார்க்கும்போது ரெண்டுமே கல்ச்சரை பற்றி படிக்கும், கின்ஷிப் உறவு முறைகளை பற்றி படிக்கும், ரிலீஜனை பற்றி படிக்கும், கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்களை பற்றி இது படிக்கும். அடுத்து சோஷியாலஜி அண்டு சைக்காலஜி. சைக்காலஜினா என்ன? ஸ்டடி அபவுட் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஒரு தனிப்பட்ட நபருடைய பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் சைக்காலஜி. சோஷியாலஜினா என்ன? ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது, அவ்வளோதாங்க. ஒரு சோஷியாலஜி அப்படிங்கிறது குரூப் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது. சைக்காலஜி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஒய் டு பீப்புள் ஃபாலோ சோஷியல் நார்ம்ஸ்? நாம் சோஷியாலஜி என்ன பண்ணுவோம், எதனால் பீப்புளானது சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கேள்வியாக இருக்கும். ஒய் டு இண்டிவிஜுவல் கன்ஃபார்ம் டு ப்ரியர் ப்ரெஷர்? ஏன் வந்து ஒரு இண்டிவிஜுவலானவர் ஒரு ப்ரியர் ப்ரெஷரில் அவர் முடிவு எடுக்கிறாரு, கரெக்டாக? இதை வந்து சைக்காலஜியில் படிப்போம். ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்டர்னல் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸால், ஃப்ரெண்ட்ஸாலேயோ பேர் குரூப்ஸாலேயோ இல்லை ஃபேமிலியாலேயோ இன்ஸ்டிடியூஷனாலேயோ எப்படி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாருன்றத சோஷியாலஜி படிப்போம். ஃபோக்கஸ் ஆன் இன்டர்னல் மென்டல் ப்ராசஸஸ். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராசஸை சைக்காலஜியில் நம்ம படிப்போம். பாருங்கள், ரெண்டுகளோட வித்தியாசம் சம்மந்தம் என்ன? இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொசைட்டி அண்டு இண்டிவிஜுவல் மைண்ட். சோஷியல் சைக்காலஜி பாருங்கள், சைக்காலஜியும் சைக்காலஜியும் ரெண்டையும் சேர்த்து சோஷியல் சைக்காலஜின்னு ஒரு ஸ்டடி உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொசைட்டி அண்டு இண்டிவிஜுவல் மைண்ட். ஒரு இண்டிவிஜுவல் மைண்டுக்கும் சொசைட்டிக்கும் எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சூசைட் எடுத்துக்கங்க, அது தனி நபருடைய முடிவா? கிடையாது, ஒரு சொசைட்டியோடைய முடிவு. ஒரு பெண்ணு ஒருத்தனை ஏமாற்றிட்டு போயிட்டா அவனுக்கு சூசைட் பண்ணுறன்ற எண்ணம் வருது. ஸோ அந்த முடிவுன்றது அவனுடைய ஓன் முடிவு, டிசிஷன் கிடையாது. அது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருந்தா இவன் சூசைட் பண்ணியிருக்க மாட்டான். அது வந்து நோ சொன்னதுனால, அந்த பொண்ணு வந்து பிட்ரேயல் பண்ணதுனால இவன் சூசைட்டுக்கு உள்ளாகிறான். ஒரு கடன் பிரச்சனை ஆகுது, ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியாலஜி அண்டு அதர் சோஷியல் சயின்சஸ். சோஷியாலஜி ஒரு டிசிப்ளின், அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத பார்த்தோம். சில பேர் வந்து அதை சோஷியாலஜி ஆஸ் எ சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சோஷியாலஜி ஒரு சயின்ஸ் தான். ஏன்? ஒரு சயின்ஸுக்கு என்னென்ன ஒரு பேட்டர்னோ ஒரு லாஸோ அதெல்லாம் இருக்குதோ அதே தான் வந்து சோஷியாலஜிக்கு இருக்குது. ஸோ அதே போல் சோஷியாலஜி மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கும் சோஷியாலஜிக்கு என்ன சம்பந்தங்கள், சிமிலாரிட்டிஸ் என்னென்ன,
டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கிளாஸை பேஸ் பண்ணி நீங்களே ஒரு 3 கொஷின்ஸை நீங்களே அமைச்சு நீங்களே எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.